உயர்த்தலும் உனதே, உடல் உயிர் மனம் எல்லாம் உனதே, எண்ணலும் உனதே, இச்சையும் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே, என் செயல் பயன் எல்லாம் உனதே. ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம். அவ்யக்தாதீனி பூதானி व्यक्तमध्यानि भारत अव्यक्त निधनान्येव्य तत्र का परिदेवना. அதாவது பகவான் கூறியதாவது, ஒன்னு அவ்யக்தம், இன்னொன்னு வெக்தம். ஒன்னு தெரிய வருகிறது, ஒன்னு தெரிய வரவில்லை. ரெண்டும் சேர்ந்ததுதான் உடம்பும் உலகமும். உடம்பு தெரிகின்றது, உயிர் தெரியவில்லை. தெரியாததன் பேரு அவ்யக்தம். ஆனால் தெரியவில்லை என்பதற்காக அது இல்லாமல் இல்லை, அது உண்டு. உயிர் உண்டு, உயிர் உண்டு என்று யாருக்கும் சந்தேகமில்லை. ஆனால் அது அவ்யக்தம். அந்த உயிர் நாம் என்று உறுதி செய்ய வேண்டும். இந்த உயிர்தான் நான் என்று உறுதியானவர்களுக்கு மரண பயத்திலிருந்து விடுபட முடியும். அப்படி உறுதி செய்தவர்கள் உண்டா என்று கேட்டால், பாரத தேசத்திலே சனாதன தர்மத்தை பின்பற்றி வந்திருப்பவர்கள் ஏராளமானவர்கள் உண்டு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆக இந்த பகவான் கூறியதை நாம் நல்ல விசாரம் பண்ண வேண்டும். இங்கு மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் சமயம் உண்டு. கைவிட்டு போகக்கூடிய, அழிந்து போகக்கூடிய, மாறி போகக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை பின்பற்றுவதற்கு சமயம் உண்டு. அழியாத, நிலையான, எங்கும் இருக்கக்கூடிய பூர்ணமான, பரிசுத்தமான அந்த ஜீவனை, இல்லை அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்ற எண்ணம் உண்டு, ஆசை உண்டு. ஆனால் அதற்காக உழைப்பு உண்டா என்று கேட்டால் சுத்தமா இல்லவே இல்லை. 24 மணி நேரமும் அழியக்கூடிய பொருளை, மாறக்கூடிய தன்மை வாய்ந்ததை அறிவதற்காகவும் அடைவதற்காகவும் தான் மனிதன் பெரும்பாலாகவும் தொழுகை, பிரார்த்தனை, யோகா எல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கின்றார்களே தவிர, அழிவற்ற பரம்பொருளான தன்னோடு இருக்கக்கூடிய, தன்னை இயக்கக்கூடிய, அவனின்றி அணுவும் அசையாது, அவனின்றி இந்த உடம்புக்கு எந்த நிலையும் இல்லை என்ற அந்த நிலையான பொருள் தான் என்று அறியாமல் இங்கே தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதையெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் படித்தவர்கள் இதை வைத்து ஆசிரமங்கள் என்றும், தியானம் என்றும், ஜபம் என்றும் பல மக்களை சமுதாயத்தில் அவர்களுடைய வசப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அனைவரும் தயவு செய்து பகவத்கீதையை படிக்க வேண்டும், படிக்க வேண்டும். படித்து படித்து விசாரம் பண்ண வேண்டும். எவ்வளவு தடவை பகவத்கீதை படிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பொழுதும், ஒரு நாளைக்கும் பகவத்கீதை படிக்காமல் தூங்கக்கூடாது என்ற எண்ணத்தோடு இந்த உடம்பில் உயிர் சேர்ந்திருக்க வரையிலையும் பகவத்கீதை படிக்க வேண்டும், தானும் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். ஹரி ஓம் தத்சத்.